ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலான விஷயங்கள், ராசி பலன்கள் என்னென்னலாம் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஸ்பெஷலான யூனிக்கான ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நண்பர்களே. இதனால உங்களுக்கு முழு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய ராசி பலன்கள் அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம சேனலோட இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடம் மே மாதம் 26 தேதிங்க, ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 13ஆம் நாள். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க. மாலை நேரம் சிறப்பு வழிபாடு விநாயகர் கோயிலில் நடைபெறுங்க. அதில் கலந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தொல்லைகளை தீர்ப்பதற்கு விநாயகர் வழிபாடு மூலமாக அவருடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசியிலேயே ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது, நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. மேலும் ராசிக்கு 10ஆம் இடத்துல இன்றைய தினம் சந்திர பகவான் இருக்கிறார், தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 3ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கையாக குரு, புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது, நன்மைகளை ஏற்படுத்தி தரும். இந்த மாதிரியான சிறந்த அற்புதமான கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு நல்ல நல்ல செயல்பாடுகளெல்லாம் நீங்கள் நினைச்சபடி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் என்ன காரியங்கள் முடிக்கணுங்கிற ஆசை இருக்குதோ அந்த விதமான நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் முடியறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றி அதிகரிக்குங்க. இன்னைக்கு நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீங்க. மற்றவங்களை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் பிறகு நண்பர்களே. ஏன்னா மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்க, மற்றவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதெல்லாம் நீங்கள் சுலபமாக புரிந்து கொள்வீங்க. கற்பூர புத்தி மாதிரி டக்குன்னு அவங்கள பார்க்கும்போதே அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட சிறந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. நல்ல ஒரு புரிதல் மற்றவங்களை பற்றி இன்னைக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது மூலமாக நல்ல நல்ல செயல்பாடுகளை உங்களால் முடிக்க முடியும். காரிய வெற்றிகளை அதிகமாக நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. நீங்கள் ரசிக்கக்கூடிய உங்கள் ரசனை திறனில் இன்னைக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நீங்களும் எப்படி ரசனை ஏற்படுத்திக் கொள்றீங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு சில சந்தேகங்கள் கூட வரலாம். அந்த அளவுக்கு சில உங்கள் ரசனை தன்மையில் மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன தடைகள் எல்லாமே இன்னைக்கு விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபார வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக முன்னேற்றம் பெறும் நண்பர்களே. வியாபார ரீதியாக நிறைய விஷயங்களை இன்னைக்கு முயற்சி செய்து பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய இழுபறியான பணிகள் எல்லாத்தையும் இப்பொழுது உங்களால் நிறைவேற்ற முடியுங்கிறதுனால இன்னைக்கு உங்களுடைய நாட்பட்ட பழைய தடைப்பட்ட சில வேலைகளை இன்றைக்கி நீங்கள் தொடர்ந்து செய்ய நீங்கள் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி அந்த மாதிரி வேலைகளை இன்றைக்கி நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. இப்பொழுது உங்களால் வந்து சொந்தமாக அசைய சொத்துக்களை வாங்க முடியும். உங்களுக்கு சொந்த வீடு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி முயற்சிகள்லாம் இப்போ நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு அமையுங்க. உங்களுக்கு வீடு கட்ட தேவையான சூழல் சாதகமாக அமையும். தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஸோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதாவது பாகப்பிரிவினை பண்ணணும் அப்படின்னா சொத்தில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஷேர் இருக்கும்போது அது உங்களுக்கு சிறப்பான வகையில் சுமூகமாகவும் கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. பாகப்பிரிவினால் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். அதில் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் வந்து சேரும் நண்பர்களே. இன்றைய தினம் திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மாறுபட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கும். நீங்கள் பிளான் பண்ண பணிகள் மூலமாக உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்குங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கான காரிய வெற்றிகள் சிறப்பாக கிடைக்குதோ இல்லையோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் வந்து வேறு லெவலில் ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு அனுபவமாக அமையும். ஸோ நல்ல வெற்றிகளை பெறுவதற்கு அந்த அனுபவங்கள் சிறப்பாக கை கொடுக்குங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை பெற முடியுங்கிறதுனால நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பண வரவுகள் வந்து சேரும். நல்ல ஒரு புதிய சொத்து சேர்க்கையை கூட ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. உங்கள் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் மனக்குறந்த காதலுடனான காதல் உறவில் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. ஏன்னா காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் வந்து அவ்வளோ சிறப்பான ரொமான்ஸ் உணர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் நீங்கள் உங்கள் காதலர் கூட நல்ல ஒரு அன்பை ஏற்படுத்திக் கொள்ள, நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் நேரத்தை செலவிட வேண்டும். நீங்கள் வந்து ஏதாவது தவறு உங்கள் காதலில் செய்திருக்காரு அப்படிங்கிறத உணரும் போது
அவரை மன்னிச்சு அவருக்கு வார்னிங் கொடுத்து அதை ஏற்றுக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே. எனவே காதல் வாழ்க்கையில் மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற ஒரு கொள்கை இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அந்த மாதிரி கொள்கை உங்களுக்கு காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவதற்கு, எதிர்காலத்தில் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி தருவதற்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் அமைதியாக இருந்து உங்கள் காதலருக்கு அவருடைய தவறுகளை வந்து சுட்டி காட்ட வேண்டியது ரொம்ப முக்கியம். வெளிப்புற விளையாட்டு அவுட்டோர் கேம்ஸ்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. தியானம், யோகா போன்றவற்றை செய்வதன் மூலமாக உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். இன்றையிலிருந்து நீங்கள் அந்த மாதிரி தியானம், யோகா செய்வதற்கு ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. வியாபாரிகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது முதலீடுக்கான ஆஃபர் வருது அப்படின்னா அது ஒரு இடைக்கு 2 தடவை யோசிச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி மேற்கொள்ளுங்கள். சிந்தித்து செயல்பட்டால் முதலீடுகள் உங்களுக்கு லாபகரமாக மாறும். நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய பெரும்பாலான நேரத்தை வந்து அவங்களே எடுத்துக்குவாங்க. அவர்களுக்கான நேரத்தை நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கிறதுனால உங்களுக்கான ஓய்வு நேரத்தை உருவாக்க முடியாமல் போகலாம். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பெரும்பாலான பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. இன்றைய தினம் பிரச்சனைகள் அப்படின்னு வந்தது அப்படின்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக செயல்பட்டு நீங்கள் சிறப்பாக பிரச்சனை முடிப்பீங்க. அதனால் அலுவலக பணிகளில் பிரச்சனைகள் தீரும் நல்ல அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. நீங்கள் செயல்படக்கூடிய விதத்தை பார்த்து அலுவலக பணியில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ பிரச்சனைகளை அசால்ட்டாக முடிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அது அலுவலக பணிகள் ரீதியாக இருக்கலாம், உங்கள் குடும்ப வாழ்க்கை ரீதியாக இருக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களான சண்டை சச்சரவுகளுக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பான கவனிப்பு இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக அமையும். எனவே குடும்ப வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ரெஷர்லாம் உங்கள் வாழ்க்கை துணையை இன்னைக்கு நீக்கி விடுவாருங்க. இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தியானம், யோகா போன்றவற்றை செய்யலாம். சில பேர் வந்து ஜிம்முக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இன்னிலிருந்து நீங்கள் ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிக்கலாங்க. இன்றைய தினம் உங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். போராட்டமாக இருந்த வாழ்க்கை எல்லாமே இப்பொழுது பூந்தோட்டமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே. இதுவரைக்கும் அக்கறை செலுத்தாத நண்பர்களாம் இப்பொழுது உங்களை தேடி வந்து உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும். அதனால் உங்களுக்கு சர்ப்ரைஸான ஒரு நாள் கூட நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு என்ன பணம் வேண்டுமோ அது எல்லாமே உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உடனடியாக வந்து சேரும். திருமண வயதில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான திருமண தடைகள் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால் திருமணத்திற்கான முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும். இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தி தர கண்டிப்பாக நீங்கள் வந்து அமைதியாக இருந்து உங்கள் பிரச்சனைகளை விரைவாக தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம். எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். வியாபார வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களது வாழ்க்கையை வந்து பூந்தோட்டமாக மாறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் டார்க் ப்ளூ கலரை வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 6 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மற்றவங்க என்ன ஓட்டங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கில்லாடியாக இருப்பீங்க. ஸோ மற்றவங்க மைண்ட் வாசி நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ணக்கூடிய நல்ல ஒரு புரிதல் மிக்க ஒரு நாள் இன்றைய தினம். மேலும் இன்னைக்கு நீங்கள் உங்கள் ரசனைத்தன்மையில் சின்ன சின்ன மாறுதல்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்கள் ரசனைத்தன்மை இன்னைக்கு மாறலாம். நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இடையூறுகள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் இன்னைக்கு உங்களால் முடிக்க முடியுங்கிறதுனால நிறைய ஒர்க்கை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இழுபறிகள் எல்லாமே மறைந்துவிடும். தடைகள் விலகுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். நீங்கள் பிளான் பண்ண பணிகள் மூலமாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குது நண்பர்களே. நல்ல செயல்கள் நிறைய இன்னைக்கு செய்வீங்க. குறிப்பாக மக்கள் சம்பந்தமான சேவையில் அதிகமான கவனம் உங்களுக்கு அதிகரிக்கும். அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும் நண்பர்களே. நிறைய செயல்பாடுகள் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக உங்களுக்கு கெத்து கூடுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.